போல அல்லாமல் இந்தியாவிடமிருந்து நாம் லாபம் ஈட்டுகிறோம் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றதும் வரி விதிப்பில் தலைகீழ் மாற்றத்தை கொண்டு வந்தார். இந்தியா அமெரிக்காவுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்கிறது என்று கூறி இந்தியா மீது 50% வரிகளை விதித்திருந்தார் ட்ரம்ப். இதற்கு ரஷ்ய கச்சா எண்ணெயை இந்தியா இறக்குமதி செய்வதை முக்கிய காரணமாகவும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் விரைவில் அமெரிக்காவுடன் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்துக்கு வரவில்லை என்றால் இந்தியா மீதான வரி அதிகரிக்கப்படும் என்றும் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார். அமெரிக்க வரி விதிப்பின் காரணமாக இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஆடை, இறால், ஆபரண நகைகள் ஆகியவற்றை ஏற்றுமதி செய்யப்படுவது கடுமையாக பாதிக்கப்பட்டது. பின்னர் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைக்க இந்தியா ஒப்புக்கொண்டதால் இந்தியா மீதான அடிப்படை வரி 25%லிருந்து 18% குறைக்கப்பட்டது. இந்த நிலையில் முன்னர் அமெரிக்காவை பயன்படுத்தி இந்தியா லாபம் ஈட்டியது என்றும் தற்போது இந்தியாவிடமிருந்து நாம் லாபம் ஈட்டுகிறோம் என்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த காலங்களில் அமெரிக்காவிடமிருந்து இந்தியா அதிக பலன்களை பெற்றுக்கொண்டது என்றும் இதனால் இதனை தடுத்து நிறுத்தும் பதிலுக்கு நான் அதிக வரிகளை விதித்ததாகவும் கூறியுள்ளார். மேலும் நான் எடுத்த நடவடிக்கைகளால் தற்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவுகள் முற்றிலும் தலைகீழாக மாறி அமெரிக்கா அதிக லாபம் ஈட்டி வருவதாக அவர் கூறியுள்ளார். அதோடு இந்திய பிரதமர் மோடியை தனது நண்பர் என குறிப்பிட்ட அவர், இந்த இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு வலுவாக இருப்பதால் விரைவில் இறுதி வர்த்தக ஒப்பந்தம் எட்டப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார்.